ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெரண்டா ரேஸ் யூடியூப் சேனல். இட்ஸ் திலக். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து February 4 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது. நம்ம எல்லா வீடியோலையுமே திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டே தான் இருக்கோம். எக்ஸாமுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் இருக்குது அப்படின்னா அதை 10 நாள்னு பார்க்கக்கூடாது, ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ எப்பவுமே டைம் கம்மியாக வச்சே பிளான் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ். இந்த ஒரு வாரம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை தாண்டி எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ தான். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வேணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ தான் லாஸ்ட்டு 10 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் ஏன் இந்த லாஸ்ட் 1 வீக்னு ஒரு வீடியோ அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே நம்மள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. டேரெக்டாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நம்மள்கிட்ட பார்க்குறப்பெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் சார் இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா புரியுது, எல்லாரோட ஒரு பெரிய ஃபோக்கஸே எம்டிஎஸ் தான். இந்த 2025 அப்படிங்கிற வருஷத்தில் வந்த கடைசி நோட்டிஃபிகேஷன் இதுதான். அப்போ இந்த எக்ஸாமை விட்டுட்டோன்னா அடுத்து 2026 வர எக்ஸாமை தான் பாஸ் பண்ணணும். அப்போ 2027 தான் வேலைக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் இந்த வருஷத்துக்குள்ளே வேலைக்கு போக முடியுங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறனால திரும்ப திரும்ப நம்மளும் இதுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது கண்டென்ட்குள்ளே போவோம். மேக்ஸ் ரீசனிங் தொடவே வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆகட்டும், இந்த 2025 கேட்ட கொஷின் ஆகட்டும், எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸ் ரீசனிங்காக நிறையா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியும். குவாலிஃபைங் நேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் மார்க் எடுத்தால் போதும். நீங்கள் எடுக்க போகிற மேக்ஸ் ரீசனிங் மார்க்கை கட் ஆஃப் எடுக்க போகிறதில்ல. அதனால் தொடவே வேண்டாம். சார் நான் ஆல்ரெடி மேக்ஸ் ரீசனிங் வீக் தான், நான் கூட தொடக்கூடாதான், நீங்களும் தொடாதீங்க. ஏன்னா எம்டிஎஸ் லெவலில் அந்த மினிமம் மார்க்கை எடுத்துட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மேக்ஸ் ரீசனிங்க்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் கிடையாது எம்டிஎஸில். அதனால் மேக்ஸ் ரீசனிங் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடுங்க. இந்த விஷயத்தை ஜிஎஸ் இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங்க்கு எம்டிஎஸ் எக்ஸாமில் எல்லாமே அட்டன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த மினிமம் மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். ரைட்டா? ஸோ அதனால் இந்த மைண்ட் செட்டில் இருங்க. இங்கிலீஷ் ஜிஎஸ் தான் உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட்டே. மொத்தமாக 50 கொஷின். நிறைய பேர் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறாங்க. நம்மளுமே மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் நம்மளோட ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 50 கொஷின் இருக்குது அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது இங்கிலீஷும் ஜிஎஸும் சேர்த்து, சார் ஒரு 25 தான் சார் வருது, சார் 30 தான் வருது, 35 வருது, இப்போ என்ன சார் இது போதுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். டெஸ்ட்டில், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எடுக்கிற டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு ஒரு 25 தான் வருது 50 கொஷினில், இல்லை 30 தான் வருது, இல்லை 35 தான் வருது அப்படின்னா அதை ஓரங்கட்டி வச்சுருங்க. ரியல் எதுனா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் தான். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க தெரியுமா, அன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி டெஸ்ட்டில் 35 போட்டவங்க எக்ஸாமில் 45 கூட போடலாம். டெஸ்ட்டில் 40 வந்தவங்க எக்ஸாமில் 30 கூட எடுக்கலாம். ரைட்டா? டெஸ்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ்க்காக தான். டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கே வீக்காக இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். மற்றபடி இதுவே அங்கே அப்ளை ஆக போகிறதில்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் டஃப்பாகவும் இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம். டஃப்பாக வந்தால் கட் ஆஃப் கம்மியாகும். இப்போது ஒரு 30லேருந்து 35 தான் ஜிஎஸ் இங்கிலீஷ் சேர்ந்து அட்டன் பண்ணவே முடியுது அப்படின்னா நம்ம அதை எடுத்தால் கூட பாஸ் தானே, எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம்ல, கட் ஆஃப் தாண்டிடுவோம்ல. அதனால் இந்த ரிசல்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம எப்போவுமே சொல்லுவோம், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட், ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ ஒரு டெஸ்ட்டு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் வர ரிசல்ட்டை நீங்கள் தயவுசெய்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டே இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டே கேட்டார் என்கிட்ட, சார் நான் ஒரு 35 தான் எனக்கு வருது 50 கொஷினில், ஒரு கொஷினுக்கு 3 மார்க்னா 35, 3 பேருக்குனா 105, நான் ஆல்ரெடி நெகட்டிவில் வேறு அடித்து வச்சிட்றேன், என்னால் ஒரு 100 தான் எடுக்க முடியுது 150க்கே, எப்படி சார் 120, 130 சேஃபுன்றாங்கன்ட்டு ஒரு மாதிரி அதை நோக்கியே எல்லாம் போகிறாங்க. டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்கிறத கண்டுபிடிக்கிறது தானே தவிர அந்த மார்க்கை பார்த்துக்கிட்டே உங்களை உட்காந்துருக்க சொல்கிறதுக்காக இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்காக டெஸ்ட்டே போடாதீங்கன்னு சொல்ல, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட்டு போடுங்க, தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க. எவ்வளோ மார்க் வந்தாலும் அதை விட்டுருங்க. என்னென்ன கொஷினாக தப்பு பண்ணிங்களோ அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, எஸ். இப்போ ஜிஎஸ் இங்கிலீஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, படித்தது போதும். ஓகேவா? அதாவது ஒரு விஜய் சார் படத்தில் தான் குடித்தது போதுண்டா தூக்கி போடுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் படித்தது போதுண்டா அப்படின்றத நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேராகிராஃபா, எஸ்ஏவா, தியரியா, கண்டென்ட்டாக படித்தது போதும். ஓகே? அப்போ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குவிஸாவோ, கொஷினாவோ, அப்ஜெக்டிவ் டைப்பாவோ ப்ரீவியஸ் கொஷினை மட்டும் படிங்க. அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி.
ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷினாகவே படிங்க. இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுமே இனிமேட்டு கொஷினாகவே படிங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வாரத்தை வச்சுக்கிட்டு நான் தியரி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன்னா நான் ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸே ஒரு வாரத்துக்கு உட்காந்து படிப்பேன். ஆமாம் தானே? ஸோ அதெல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு கொஷினா குவிஸா இங்கிலீஷ் ஆகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே படிங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் கொஷினாவோ குவிஸாவோ உட்காந்து படிச்சுட்டு இருந்தோன்னா எவ்வளோ கொஷின் சார் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ 50 கொஷினில் 30 தான் போட முடியுது, 35 தான் போட முடியுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களே. இப்போது உதாரணத்துக்கு 50 கொஷினில் 40 அடித்தா போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. 50க்கு 40 அடித்தா சேஃப் தானே? அந்த 40 அடிக்க போகிற உங்களுக்கு இப்போ 35 வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ கொஷின் தேவை? வேறு 5 கொஷின் தானே. அந்த 5 கொஷின் நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கிடச்சிரும். ஓகேவா? நீங்கள் 50க்கு 50மே இனிமேட்டுக்கு தான் எடுக்க போகிறீங்கன்னு படிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ஒரு 30ஆவோ 35ஆவோ 40ஆவோ எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க. இன்னும் நமக்கு தேவைப்படுறது ஒரு கொஷினோ 2 கொஷினோ. அதுக்கு அதை பண்ணுறதுக்கு இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். இந்த ஒரு வாரத்தில் நம்மளால் அதுதான் பண்ண முடியும். சரிங்களா? மொத்த ஹிஸ்ட்ரியும் படிக்கிறேன், மொத்த பாலிட்டியும் படிக்கிறேன், மொத்த ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை ஒரே நாளில் முடிக்கிறேன், பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின்ஸாக குவிஸாக படிங்க. இந்த கடைசி ஒரு வாரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தேவையில்லாததில் ஃபோக்கஸ் பண்ணவே வேணாம். எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டு அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுருங்க. ஓகேவா? இந்த ஒரு வாரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வாரத்தில் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்மள்ட்ட 24 மணி நேரம் கையில் இருக்குது. ஒரு வாரத்தில் 24/7னா 168 மணி நேரம் கையில் இருக்குது மினிமம். ஏன்னா ஒரு வாரங்கிறதே நான் கம்மியாக தான் சொல்கிறேன். ஆமாம் தானே? ஸோ 168 மணி நேரம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டைம் எப்போயாவது வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த 168 மணி நேரத்தை லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம். ஃபுல்லாக படிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு தூக்கத்தை கூட கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் படிங்க. கிடைக்கிற டைம்லாம் படிச்சுட்டே இருங்க. ஓகே? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. இந்த லாஸ்ட் ஒரு வாரம் இங்கிலீஷ் ஜிஎஸ் ட்ராக் மாறவே வேணாம். ஃபுல்லாகவே குவிஸு ப்ரீவியஸ் கொஷின் கொஷினாக படிங்க. எங்கே கொஷின் பேங்க் கிடைச்சாலும் எடுத்து வச்சு படிங்க. ஓகேவா? எந்த ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து வச்சாலும் கிடைச்சாலும் படிங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின்ஸாக படிங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாஸ்ட்டு டைமில். ஓகே? ஸோ இதை ஷேர் பண்ணலான்னு தான் வந்தேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.